மார்னிங் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இருக்கிறதுலே ஒரு பெரிய வேலை என்னென்னா அந்த பாத்திரம் தாங்க. இதெல்லாம் கழுவி ஒரு வழியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அடுப்பு அப்புறம் ஸ்லாஃப் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்தது. அதையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் கையோட சொல்லிட்டு. அப்புறம் மிக்ஸியும் ரொம்ப அழுக்காக இருந்தது. இதை அப்படியே விட்டோம்னா ரொம்ப அழுக்கு சேர்ந்துரும்னு சொல்லிட்டு கையோட கையை எல்லா வேலையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் ஸ்டீல் அடுப்புனா ஓகே, கொஞ்சம் கிளாஸுன்றதுனால அப்பப்போ க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு டபுள் வேலையாக இருக்குது. சரி இருந்தாலும் வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பாப்பாவும் ஆரஞ்சு ஜூஸ் கேட்டுருந்தாங்க. அவங்களுக்கும் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா செடிக்கு தாங்க தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். தண்ணி ஊற்ற சொல்ல தான் பார்த்தா ஒரு பெரிய வெட்டுக்கிளி இருந்தது. இந்த வெட்டுக்கிளி அப்புறம் பக்கத்துலலாம் செடி இருக்கிறதுனால குட்டி குட்டி பூச்சிங்கெல்லாம் இலையெல்லாம் மொத்தமாக சாப்பிட்டுடுது. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். மீஷோலேருந்து நாங்கள் ஒரு புது ப்ராடக்ட் தான் ஒன்று வாங்கியிருந்தேன். டிவி யூனிட் தான். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், லிங்க் அனுப்புகிறேன். இதோட நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.